ஹாய்ங்க. சேடை ஓட்டி நடவு நட்டு அதை களை பறித்து அதை பிள்ளையா வளர்த்து அது நெல்லாக உருவாகி காட்டு பண்ணி மான் மயில் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி விவசாயி கைக்கு வரத்துங்காட்டியும் விவசாயி படுற பாடு இருக்குதுங்க, பெரும்பாடு. இதில் மழை வேறு. நாங்கள் நெல் நட்டாலுமே கரெக்டாக அறுவடை டயத்தில் மப்பு குடிக்கும், டமன்னு மின்னும், அப்படியே அள்ளு இருக்காது. கடவுள் ரொம்ப சோதிக்கிறாங்க. இந்த நெல்லை விற்று வேற வச்சு நகையை மூக்கணும், நெல் நடவும் நகையை மூக்கவும் இதாங்க சரியாகுது. என்னால் முடியல விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் மாடு இருக்குதாடி அப்படின்னு சொல்கிறாரு. என்னை என்னாடி பண்ண சொல்கிறேன், மாடு இருக்குது, எவங்கிட்ட போய் ஒரு சம் வைக்க கொடுன்னு கேட்க முடியும்? கூலிக்குனாலும் சொந்தமாக வந்து மோட்ரு கிளப்புறோம், மாடு தண்ணி குடிக்குது, குளிப்பாட்டுறோம், ஏதோ ஒரு நல்லதுக்கு தானேடி அப்படின்னு என் வீட்டுக்கார் சொல்லுது. நான் என்ன செய்ய? காதில் இருக்கிற கம்மல் அடவு வச்சு 12,000க்கு அடவு வச்சார். ஒரு மோதிரம் ஒன்று 8,000க்கு அடவு வச்சுக்கிறாரு. இதை அறுத்து அதை மூக்க தான் சரியாக இருக்கும். இந்த விவசாயி படுற பாடு இருக்குதுங்க, செம கஷ்டங்க. என்ன செய்ய? போய்கிறாரு. எனக்கு செம வெயிலாக இருக்குது. அங்கே பாருங்கள், வெயில் தாங்கலை அவளுக்கு. எங்கே அவளை காணும்? பத்துங்கிறா பாருங்கள். இங்கே பத்துந்தா தண்ணியில் இந்த ஒரு மறுபடியும் தண்ணியில் வந்து பத்துங்கிறது பாருங்கள். அப்பா என்ன பார்க்குறேன், உடனே தான் காட்டுறேன். போய்கிறாரு. கத்தியை தரேன், பனங்காய் வெட்டி தரண்டி, கொஞ்ச நேரம் உக்காரி நெல்லில் இருக்கிற மிஷின் வர வரைக்கும் அப்படின்ட்டு போய்கிறாருப்பா. எப்போ நெல்லில் இருக்கிற மிஷின் வரது? இப்போ மணி 3 ஆகுது. எப்போ மிஷின் வந்து எப்போ அறுத்துட்டு எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. வீடியோவை எங்கள் கஷ்டத்தையும் கொஞ்சம் பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், புரியுதுங்களா? ஃபாலோ வேறு பண்ணணுமாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணணுமா, முழுசாக பார்க்கணுமா, சப்ஸ்கிரைப் பெல் அமுக்கணுமா, இதெல்லாம் அமுக்கிட்டு தான் போங்களேன்.